2024ல் ஜென் 3ன்னு சொல்லிட்டு இந்த 390 விட்டுருந்தாங்க. அதே மாதிரி ஜென் 2ன்னு சொல்லி இந்த 250 விட்டுருந்தாங்க. இப்போ ஜென் 3ல இந்த டிஆர்எல் டிஃபால்ட்டாக கொடுத்துருந்தாங்க. ஜென் 250ல் இதில் டிஆர்எல் வரல. நிறைய பேர் இந்த டிஆர்எலுக்கு ஆசைப்பட்டு நிறைய பேர் ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டுகிட்டே இருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் என்னென்னா யாரையும் ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டாண்டு இப்போ 250லையும் இதே டிஆர்எல் கொடுத்துருந்தாங்க. பட் எனக்கு பர்சனலாக இந்த டிஆர்எல் இல்லாமல் இந்த இடத்துல இந்த ஆரஞ்சு வர்றது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஸோ இது ஒரு ஏடிஎம் ஹெட்லைட்டோட ஐடென்டிட்டின்னு சொல்லலாம். நிறைய பசங்க இந்த டிஆர்எலுக்கு தான் லைக் பண்ணுறாங்க. எனக்கு இந்த டிஆர்எல் இல்லாமல் இந்த லுக் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. இது இப்போ இந்த வண்டி இறங்கல, சரியா? இப்போ புதுசாக டிஆர்எல் விட்டு தான் இந்த 250 இறங்குது. ஆனால் பட் எனக்கு பர்சனலாக இந்த லுக் ரொம்ப பிடிச்சிருக்கு. 200ல் பார்த்தாலும் அதே லுக் இதில் வரும். இது ஆரஞ்சு வண்டி அதில் இதில் பிளாக்ல இருக்கு. பட் பிளாக் வண்டி பார்த்தீங்கன்னா இதில் ஆரஞ்சு வரும், சரியா? இது ஒரு ஐடென்டிட்டி மாதிரி இருக்கு. இது BS3லேயும் இதே சைடு லுக் வரும். உங்களுக்கு யாருக்காச்சும் இதே மாதிரி கிறுக்கு தினத்தில் யோசிச்சிங்கன்னா கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. எனக்கு பிடிச்சிருக்கு, உங்களுக்கும் பிடிச்சிருந்துன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க. இந்த எல்சிடியை மாற்றிட்டு டிஎஃப்டி மட்டும் கொடுத்துட்டு இந்த டிஆர் இல்லாமல் இந்த லுக் கொடுத்துருப்பி இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும்னு நான் ஃபீல் பண்ணுறேன். சப்போஸ் இதே மாதிரி யாராச்சும் ஃபீல் பண்ணீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க. காய்ஸ், டாடா, பை பாய்.